தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதல்ல நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இந்த கும்பகோணம் பதிப்பு மகாபாரத மொழிபெயர்ப்பு புத்தகமா எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஸ்ரீ சக்ரா பப்ளிஷர்ஸ் இப்போ அதை மறுபடியும் புத்தக வடிவில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு நேற்றுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சார் இது மாதிரி நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துருந்தீங்க, எனக்கு அந்த 9 பாகங்கள் அது வீட்டுக்கு வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நானும் அந்த பப்ளிஷரோட நேற்றுக்கு ஃபோன் பண்ணி பேசி நானும் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். 6,900 ரூபாய் ப்ளஸ் 400 ரூபா தபால் செலவு, 7,300 ஆகுதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். அவங்கக்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை படிக்கும்போது மறுபடியும் தான் சொல்கிறது, மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு. அப்போது நம்ம ஒரு வாழ்க்கையை தர்மப்படி எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா மகாபாரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இது தமிழில் இருக்குது அப்படின்றதுனால இன்னுமே நமக்கு சுலபமாக இருக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு. இதில் சில பேர் சொல்லுவாங்க, மகாபாரதத்தை வீட்டில் வச்சுக்கூடாது, சண்டை வரும் அப்படின்னு. இது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷம பிரச்சாரங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளுங்கள். எல்லா புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், நம்மளுடைய அந்த பொக்கிஷங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கணும். நம்மளை நம்ம தர்மத்திலிருந்து அப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி தான் யாரோலாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வீட்டில் வச்சுக்க கூடாது. என்னங்க, கடவுளை வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு யாருங்க சொல்கிறது? அதனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. வேணுங்கிறவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களே நேரடியாக வாங்கிக்கலாம். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட். இப்போது துரியோதனன் சகுனி எவ்வளோ சொல்கிறான், கடைசியில் என்ன சொல்லிட்டான்? இந்த பாரு, அவங்க அப்பா வழி வந்த ராஜ்யம் பாண்டவர்களுக்கு அதை நீ கொடுத்துடு, தர்மத்தின் வழி செல், அவங்களாம் அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களோட பாசத்தோடு நடந்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் துரியோதனன் எதையுமே கேட்கல. பாருங்க, நீங்கள்லாம் பெரியவங்க, தயவு செஞ்சு என்னுடைய அந்த சங்கல்பத்தை தடை செய்யாதீர்கள். நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் என்னை யாரும் தடுக்காதீர்கள் அப்படின்ட்டு தர்பாசனம் அமைத்து அமைதியாக அதில் போய் உக்காந்துட்டான். இப்போது சகுனி, கர்ணன், துச்சாசனன் இவங்கெல்லாம் துரியோதனன் கிட்ட நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழிக்கு தான் நாங்களும் வருவோம், நாங்கள் மட்டும் என்ன தனியாக ஹஸ்தினாபுரம் போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூட துரியோதனன் பக்கத்தில் உக்காந்துட்டாங்க. இப்போது பாதாள லோகத்துக்கு போகிறோம். அங்கே தைத்தியர்கள், தானவர்கள் அப்படின்னு இவங்கெல்லாம் அசுரர்கள். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு இந்த செய்தி தெரிகின்றது. அவங்க யோசிக்கிறாங்க, ஆஹா, துரியோதனன் போகக்கூடாது, அவன் போயிட்டான்னா அப்புறம் நாம் என்ன பண்ணுறது? எங்கள் துரியோதனனுக்கும் அசுரர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? இருங்க, அவங்களே இப்போ சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு யாகம் செய்கிறார்கள். அதாவது நவ அக்னி, 9 அக்னிகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு யாகமாக பிரகஸ்பதி, சுக்கராச்சாரியார் அவர்கள் சொல்படி, அதுக்கப்புறம் அதர்வண வேதத்தில் சொல்லி இருக்கின்றபடி பிராமணர்களால் அந்த யாகத்தை செய்கின்றார்கள். அந்த யாகத்தில் ஆச்சரியப்படத்தக்கதும் அப்படியே கொட்டாவி விட்டு கொண்டே ஒரு பெண் பிசாசு வருகின்றதாம். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த அசுரர்கள், அதான் தைத்தியர்கள், தானவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே துரியோதனன் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான், அவனை நீ இங்கே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பிசாசும் டக்குன்னு அப்படியே க்ஷண நேரத்தில் அங்கே பறந்து போயிட்டு அங்கிருந்து துரியோதனனை தூக்கி கொண்டு இந்த பாதாள லோகத்துக்கு வந்துடுதுங்க. இது இரவு நேரம்னு சொல்கிறாங்க. வந்த உடனே இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, துரியோதனனை கட்டித்தழுவி வரவேற்கின்றனர். இப்போ ஒருத்தரை கட்டித்தழுவி வரவேற்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரை நம்மில் ஒருவராக ஏற்றுக்கொண்டோம், இல்லை ஏற்கனவே அவர் நம்மில் ஒருவர், அப்படிதானே அர்த்தம். அதுக்காக எல்லா இடத்துலையும் கட்டித்தழுவி வரவேற்பதெல்லாம் அந்த மாதிரியான்னு என்னை கேட்காதீங்க, பொதுவான ஒரு அர்த்தம் சொல்கிறேன் நான், அவ்வளோதான். வந்தவுடனே கேட்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் சாகசம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்? அதாவது இது சர்க்காஸ்டிக்காக கேட்கறது. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுற, உயிரை விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க? இந்த பாரு, சத்ருக்களை ஜெயிக்க வேண்டியவன் நீ, உனக்கு எதிர்க்க எதிரியே யாரும் இல்லை அப்படின்ற நிலைமையில இந்த உலகத்தை ஆள வேண்டியவன் நீ. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி நீ முடிவெடுத்திருக்க அப்படின்னும் போது எங்களுக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீ எங்களில் ஒருவன், நீ போயிட்டியானா அது எங்களுக்கு பாதிப்பு. நீ யாருன்னு உனக்கே தெரியல.
இவங்க சொல்றாங்க, நீ வந்து எப்பேற்பட்ட அம்சம் தெரியுமா? அந்த ஈஸ்வரன், பார்வதி அந்த 2 பேரும் உனக்கு வரமளித்திருக்கின்றார்கள் அப்படின்றான் அந்த அசுரன். என்ன அப்படின்னா, உனது அந்த நாபிக்கு மேல உன்னுடைய உடம்பு வந்து வஜ்ரம் போன்றது. அதாவது வஜ்ரம்னா அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங், எதால அடிச்சாலும் உடையாது, அவ்வளவு பலமானவன் நீ. அதே சமயத்துல நாபிக்கு கீழே வந்து பூ போல மென்மையானவன். அது எப்படி வந்ததுன்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்ப நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு அசுரன், அவன் வந்து தவம் செய்து வரம் வாங்குகின்றான். அப்போ இந்த மாதிரி உடம்பு முழுக்க பலம்னு ஆயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி கிட்டே போயிட்டு வம்பு இழுக்கிறான். அப்போ பார்வதி வந்து சபித்து விடுகின்றாள், நாபிக்கு கீழே வந்து உனக்கு பூ போல மென்மையாகி விடும் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த யுத்தத்தின் போது துரியோதனனை கொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய தொடையை அந்த கதையால் அடித்து அவனை கொள்கிறான் பீமன். ஏன்னா மார்புல இல்லை என்ன அடித்தாலும் வந்து துரியோதனனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா வஜ்ரம் போன்றது நாபிக்கு மேலே. அதுவே வந்து அந்த கதை யுத்தத்தில் வந்து விதிகளுக்கு மீறியது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ 2 பேருடைய அம்சமும் உன்னிடம் இருக்கின்றது துரியோதனா. அப்படி இருக்கச்சே நீ எதுக்காக பயப்படணும்? நீ உன் பகைவர்களை வெல்வாய். நீ அதை பற்றி கவலையே படாத. அர்ஜுனன், அவனை பற்றி தானே நீ பயப்படுற. இந்த அர்ஜுனனுக்கு ஆதரவாக அந்த இந்திரன், அவன் கர்ணன் கிட்ட வந்து அவனுடைய கவச்ச குண்டலங்களை அபகரித்து செல்வான். இந்த அசுரர்கள் முன்னாடியே சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா கர்ணன் யார் தெரியுமா? அந்த நரகாசுரன் இறந்தான் இல்லையா, வதம் செய்யப்பட்டான் இல்லையா, அவனுடைய அம்சம் கர்ணனிடம் புகுந்திருக்கின்றது. அதனால அதுக்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக அவன் இந்த யுத்தத்துல உனக்காக சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுப்பான். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கின்ற அந்த தானவர்கள், அவங்கெல்லாம் வந்து பீஷ்மர், கிருபர், துரோணர் இவர்களை எல்லாம் உள்ளுக்குள்ள புகுந்து நாங்கள் ஆக்கிரமிப்போம். அதே மாதிரி தான் கௌரவ வீரர்கள், அவர்களையும் வந்து நாங்கள் ஆக்கிரமிப்போம். அப்போ என்ன ஆகும்னா, முக்கியமா பீஷ்மர், கிருபர், துரோணர் இவங்கெல்லாம் வந்து அந்த பாண்டவர்கள் மீது பாசம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மறந்துவிடும். ஏன்னா நாங்கள் ஆக்கிரமித்து இருப்போம். அந்த கௌரவ வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சகோதரனா இல்லை தந்தையா நண்பனா எதையும் பார்க்காம பாண்டவர்கள் சைன்யத்தை அடித்து ஒழிப்பார்கள். இவ்வளோலாம் வந்து நீ ஜெயிக்க போற, எவ்வளோ வெற்றிகளை அடைய போகின்றாய், எதிரிகளே இல்லாத இந்த உலகத்தை ஆளப் போகின்றாய். அப்படி இருக்கச்சே நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது சரியா துரியோதனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மனம் மாறுகின்றான் துரியோதனன். ஆஹா, நம்மளால இந்த பாண்டவர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருகின்றது. இந்த அசுரர்கள் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நீ முடிவெடுத்தியானா அது உன்னுடைய புகழை அழிக்கக்கூடியது. உன் கூட பகதத்தன் இன்னும் பல பேர் சேர்ந்து வந்து பாண்டவர்களை அழிக்க காத்து கொண்டிருக்கின்றனர். அப்படி இருக்கச்ச நீ இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஒரு வழியா ஒரு மாதிரி மனம் திரும்புகிறான் துரியோதனன். இப்ப மறுபடியும் அந்த பெண் பிசாசு அது வந்து அதே இடத்துல துரியோதனனை கொண்டு வந்து விட்டு விடுகின்றது. ஆனா பாருங்க, அந்த தானவர்கள் அசுரர்கள் அவங்க சொன்னதை பத்தி துரியோதனை யார்கிட்டையும் ஒரு வார்த்தையும் பேசல. பொழுது புலர்கின்றது. கர்ணன் ஒரு புன்சிரிப்புடன் துரியோதனன் கிட்ட வரான். வந்துட்டு கேட்கிறான், என்ன துரியோதனா, மரித்தவர்களுக்கு வெற்றி ஏது? அது உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றி தோல்வின்றதெல்லாம் என்ன, அவங்க தான் போயிட்டாங்களே. உயிரோடு இருப்பவனுக்குத்தான் எல்லா பலன்களும் கிடைக்கும். அப்படி இருக்கச்ச நீ இந்த மாதிரி முடிவெடுப்பது தவறு இல்லையா? இது வந்து உன் புகழை அழிக்கக்கூடியது, உன் கீர்த்தியை அழிக்கக்கூடியது. எதிரிகளை அழிக்க வேண்டிய நீ உன்னுடைய புகழையே அழிச்சுக்கலாமா? இப்ப என்ன, அர்ஜுனனை பார்த்து உனக்கு பயம், அவ்வளவுதானே. இப்பொழுது நான் ஒரு சபதம் எடுக்கிறேன். கர்ணன் சொல்றான், இந்த 13 வருஷம் முடிந்த பிறகு அந்த அர்ஜுனனை நான் கொல்வேன். இப்போ உனக்கு தைரியம் வந்துதா அப்படின்னு கேட்கிறான். இப்போ அந்த அசுரர்கள் சொன்னதையும் இந்த கர்ணனோட சபதத்தையும் அப்படியே சேர்த்து பார்க்கறான் துரியோதனன். கர்ணன் வந்து அந்த நரகாசுரன் அம்சம் உள்ள பூந்திருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவன் அர்ஜுனனை கொல்வேன் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு அவன் சபதம் போடுறான். அப்போ நிஜமாவே வந்து நாம பாண்டவர்களை கொன்று விடுவோம், அவர்களை ஜெயித்து விடுவோம், எதிரிகளே இல்லாமல் இந்த உலகத்தை ஆளுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருகின்றது.
இப்ப என்ன பண்றான், மறுபடியும் படைகள், தம்பிமார்கள், கர்ணன், சகுனி இவர்கள் புடைசூழ நேரா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்தினாபுரம் போறான். அங்க போனவனே எல்லாரும் அவனை வரவேற்கின்றார்கள். என்னவோ பெரிய யுத்தத்துல ஜெயிச்சு சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி தான் அவருக்கு அந்த வரவேற்பெல்லாம். அப்போ பீஷ்மர் துரியோதனன் கிட்ட சொல்றாரு, துரியோதனா, நீ இங்கேருந்து போகும்போதே நான் சொன்னேன் இது சரியில்லை, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, போகாதேன்னு சொன்னேன். ஆனா என்னுடைய பேச்சு உனக்கு ஒத்து வரல, போன. இப்போ அசிங்கப்பட்டு வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? பீஷ்மர் கேட்கிறாரு துரியோதனன் பார்த்து, உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஓ, கர்ணனை கூப்பிட்டு போனேன், நீ கதற, கர்ணா வா வா வா, இவர்கள் என்னை தூக்கி போகிறார்கள் காப்பாற்று அப்படின்னு நீ கதறிட்டு இருக்க. இந்த கர்ணன் என்ன பண்ணான், திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த யுத்த களத்தை விட்டே புறமுதுகிட்டு ஓடி விட்டான். ஆனா பாண்டவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அவங்க உன்னை காப்பாத்தினாங்க. இந்த கந்தர்வர்களோட அந்த யுத்தத்துல கர்ணனுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட, பாண்டவர்களது வீரம் என்ன அப்படின்றதை நீ தெரிஞ்சுக்கிட்ட. இதுக்கு மேலையும் நீ இந்த மாதிரி விரோத மனப்பான்மை தொடர வேண்டுமா? கர்ணன் இருக்கான் பாரு, அர்ஜுனனோட வீரத்துல 1/4 கூட கிடையாது அவனுக்கு. நீ என்னன்னா அவனை நம்பிட்டு அவங்கள ஜெயிப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. இனிமேலாவது தர்ம வழிக்கு திரும்பு அப்படின்றார் பீஷ்மர். ஆனா பாருங்க, துரியோதனன் பீஷ்மர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போறான். இப்போ கர்ணன் பின்தொடர்ந்து வருகிறான். அவன் என்ன பாருங்க, இந்த பாரு துரியோதனா, அந்த பீஷ்மருக்கு ஓம் மேல பகைமை, அதனால என்னிடம் பகைமை பாராட்டுகின்றார். புகழத்தகாதவன் அர்ஜுனன், இகழத்தகாதவன் நான், கர்ணன் சொல்றான். அப்படி இருக்கச்ச புகழத்தகாத அந்த அர்ஜுனனை புகழ்ந்து பேசுறார் பீஷ்மர், இகழத்தகாத என்னை இகழ்ந்து பேசுகின்றார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் கூடி பேசுகின்றார்கள். இப்போ துரியோதனனுக்கு ரொம்ப தெம்பு இருக்கு. ஏன்னா அந்த அசுரன் சொல்லியிருக்கான் இல்லையா, இந்த மாதிரிலாம் வருவாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதை அவன் முழுசா நம்பிட்டான். இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வெற்றியை தேடி தரப்போகின்றார்கள் அப்படின்னு. எப்பவுமே வெற்றி தோல்வி அப்படின்றது நம்மை நம்பி இருக்க வேண்டும். ஒரு துணைக்கு மற்றவங்களை சேர்த்துக்கலாமே தவிர அவங்களால எனக்கு வெற்றி வரும், என்னோட அணில இவர்களையெல்லாம் கூட்டணி சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணியாக நாம போய் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சா அது நிச்சயமான வெற்றியை தராது. நான் இருக்கேன், வேணும்னா துணைக்கு மற்றவங்க வரட்டும், அப்படி அணி சேர்ந்தால் மட்டும்தான் அது வெற்றியை தேடித்தரும். ஏன்னா நீங்க வெற்றிக்கு மற்றவங்களை தான் நம்பி இருக்கீங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லை. துரியோதனன் செய்த தவறு அதுதான், தன் மேல நம்பிக்கை இல்லை. கர்ணன் வெற்றி வாங்கி தருவான், இவங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அவன் தான் சொல்லியிருக்காங்க, பகதத்தன் வருவார், அவர் வருவார், இவர் வருவார், தானவர்கள்லாம் அவர்கள் மனங்களை ஆக்கிரமிப்பார்கள், அதன் மூலம் ஜெயிப்போம் அப்படின்னும் போது எல்லாமே மற்றவங்களை நம்பிதான் இவனுடைய வெற்றி அப்படின்ற நம்பிக்கையே இருக்கின்றது. அதெல்லாம் பேசும்போது கர்ணன் சொல்றான், இப்ப நான் என்னுடைய பராக்கிரமம் என்ன அப்படின்றத காண்பிக்கின்றேன் துரியோதனா, நீ எனக்கு அனுமதி கொடு, திக்விஜயம் போகின்றேன். திக்விஜயம்னா என்னன்னா சும்மா அப்படின்னு ஒரு சுத்தி பார்க்கறது கிடையாது. அந்த 4 பாண்டவர்கள் அவங்க இந்த உலகத்தை எல்லாம் ஜெயிச்சு கொண்டு கொடுத்தாங்க இல்லையா. அதான் அந்த யுதிஷ்டர் ராஜசூய யாகம் செய்யும் போது அந்த 4 பேரும் 4 பக்கம் போறாங்க, எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வராங்க. ஒன்று சண்டை போட்டு ஜெயிக்கணும், அப்படி இல்லாட்டா கப்பம் கட்டுறேன்னு ஒத்துக்கணும். இதுதானே நம்ம பார்த்தது. அந்த 4 பேர் சேர்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து கொண்டு வந்ததை நான் ஒருத்தனே செய்யறேன் துரியோதனா, நீ எனக்கு அனுமதி கொடு அப்படின்றான். அப்போ துரியோதனன் சொல்றான், என்ன வேணும் நீ கட்டளையிடு, நான் செய்கிறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான படைபலம் எல்லாத்தையும் செய்து கொடுத்து விட்டு கர்ணனை திக்விஜயத்துக்கு வழி அனுப்புகிறான் துரியோதனன். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.